ஹாய் ப்ளசன்ட் மார்னிங்கோட ஸ்டடி வித் ஜெனியில் டே 30யோட ஸ்டடி விலாக். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் அண்ட் மேக்ஸ் யூனிட் 8ல் சம்திங் இதை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இன்றைக்கி என்ன ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் படிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகுது, கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது, மோட்டிவேஷன் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோட்டிவேஷன் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படி. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நம்ம ஏன் இதை படிக்க வந்தோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதை படிக்கிறது எப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகியிருப்பீங்க. ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப்னு எடுத்துப்போம். அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் ஏதோ ஒரு இடத்துல அவமானம் இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு துடைக்கிறதுக்காக தான் இதை நோக்கி வந்திருப்பாங்க. ஸோ அந்த அவமானத்தை மிஞ்சின ஒரு மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் பிரேக் டவுன் ஆன இன்சல்ட்டான ஏதோ ஒரு சர்டைன் சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மோட்டிவேஷன் தன்னால் வரும். அதே மாதிரி படிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும் போது சலிப்பாக தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து என்ன வரும்னு யோசிக்கும் போது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆவீங்க இல்லையா? அந்த ஸ்டக் ஆகிற இடத்த நீங்கள் எடுத்து இன்னொரு வாட்டி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சலிப்பு ஆகாது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல மறந்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்னா அதை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டே இல்லாமல் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.